ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஐஐசி எக்ஸாம் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ 250 வேகன்சி வந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ இது வந்துட்டு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஓ லெவல் கேட்டகரிக்கான எக்ஸாம். ஓகேவா? ஸோ பிஓ லெவல் கேட்டகரிக்கான எக்ஸாம். ஸோ எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 250 வேகன்சி. ஸோ ஒரு கேட்டகரிக்கும் இவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் நம்மளுக்கு. ஒரு எக்ஸாமு, ஒரு இன்டர்வியூ. ஓகே, ஸோ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பிஓ கேட்டகரினா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அது போக இன்டர்வியூ இருக்கும். பட் ஏஓ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஐஐசி ஏஓ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ் கிடையாது, ஒன்லி மெயின்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸ் என்ன சிலபஸ் வரும்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஏஜ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 60% எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி இல்லாமல் இருக்கிறவங்க 60% எடுத்துருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரி 55% அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஏஜ் அதே மாதிரி தான். ஸோ மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஏஜ் டவுட் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ நான் அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்ளை பண்ணும்போது உங்களோட டேட்டா பற்றி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவே காட்டிடும் நம்ம ஏஜ் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவே நம்மளுக்கு காட்டிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கும் வந்துட்டு இவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் டேட்டா பற்றி டைப் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வேற அடுத்து வந்துட்டு இந்த அப்ளை பண்ற ஃபீஸ் மட்டும்தான் இங்க எப்பயும் போல தான். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூ. 1000 பிளஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிங்கிறது 18%. ஸோ ரூ. 180 வரும். ரூ. 1180. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் தவிர்த்து மீதி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் ரூ. 1180 வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரூ. 280 பிளஸ் ஜிஎஸ்டி வந்துட்டு இருக்குது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட். ஓகேவா? ஸோ அந்த டேட் வந்துட்டு என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஜனவரி. ஸோ இன்னைக்குலேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி. ஸோ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டும் 23 ஜனவரி. ஸோ கால் லெட்டர் வந்து நம்மளுக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2024 வந்துட்டு இருக்கும். ஓகேவா? வீக் டேஸ் அல்லது ஹாலிடேஸ் ஸோ வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து மேபி. ஓகே, அதை வந்து நம்ம எக்ஸாம் டேட் விட்டோன்னே நம்ம சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிலபஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ கம்பல்சரி இது பேங்கிங் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ ரீசனிங் 50 மார்க்கு, ஆப்டிடியூட் 50 மார்க்கு, இங்கிலீஷ் 40 மார்க்கு, கரண்ட் அஃபேர்ஸ் 40 மார்க்கு, கம்ப்யூட்டர் 20 மார்க்கு. ஸோ காம்போசிட் டைம் ஓவரால் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். ஓவரால் 2 மணி நேரம். இதே பேட்டர்னை நம்ம ஆல்ரெடி நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்ல படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ சேம் சிலபஸ் தான். ஸோ ரீசனிங் 50 மார்க் இருக்கும், ஆப்டிடியூட் 50 மார்க் இருக்கும், இங்கிலீஷ் 40 மார்க் இருக்கும், கம்ப்யூட்டர் 20 மார்க், கரண்ட் அஃபேர்ஸ் 40 மார்க். ஸோ இது எல்லாமே சேர்த்து 2 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. அதே 200 மார்க்கு, அதே 2 மணி நேரம் தான். ஓகேவா? ஸோ அங்கே என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? சரி, வேற நம்மளுக்கு என்ன டவுட் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்துட்டு இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ வந்துட்டு எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு இருக்கும். ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1:3 ரேஷியோவில். ஓகேவா? ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை விட 3 டைம்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? ஸோ ஒரு கேள்வி தப்பா எழுதணும்னா 0.25 மார்க் நெகட்டிவ்ல வந்து நம்மளுக்கு போகும். ஸோ அப்போ 4 கேள்வி தப்பா எழுதணும்னா நம்மளுக்கு 5 மார்க் நம்மளுக்கு போகும். அடுத்து பாண்டு. ஓகேவா? ஸோ வந்துட்டு மினிமம் வந்துட்டு 5 வருஷம் நீங்கள் வந்துட்டு இருக்கணுமா. ஸோ அப்படி இல்லைன்னா கிராஸ் சேலரி 1 இயர் கிராஸ் சேலரி வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சென்டரில் இருந்தீங்கன்னா 88,000 கிராஸ் பே வந்துட்டு வரும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, சேலரி ஹைக்கு தான். நம்மளுக்கு தெரியும் பிஓனாலே சேலரி வந்துட்டு அதிகம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கும் காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த 250 வேகன்சிங்கிறது ஓவரால் இந்தியா காம்படிஷன் தான். ஓகேவா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் சென்டர். ஸோ வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணுறது வந்துட்டு அப்ளிகேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஃபீஸ் வந்துட்டு டாக்குமெண்ட் ஸ்கேன் அப்லோட். என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்னேச்சர் தேவை. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு டிக்ளரேஷன் தேவை, லெஃப்ட் தம்ப் தேவை, அடுத்து ஃபோட்டோ தேவை. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஐபிபிஎஸ் கிளர்க்கு, இன்சூரன்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறதுக்குலாம் வச்சுக்கோங்களா, அதே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு டிக்ளரேஷன் மட்டும் என்னென்னு இருக்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸாம் சென்டர் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, சேலம். ஸோ வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு
எக்ஸாம் வந்துட்டு இருக்குது ஓகேவா. ஸோ 250 வேகன்சி தான். ஸோ ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ வந்துட்டு ஏன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கடுத்து நம்மளுக்கு வந்துட்டு வரிசையா வந்துட்டு மெயின்ஸ் தான். ஓகேவா. வரிசையா மெயின்ஸ்னு வச்சுக்கோங்க. யுஐசிசி ஓகேவா. ஸோ வந்துட்டு கிளர்க் லெவல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்களே, அதுக்கும் வந்துட்டு சேம் சிலபஸ் தான். அதுக்கடுத்து வந்துட்டு எஸ்பிஐ கிளர்க்கோட மெயின்ஸ் வந்துட்டு வரும். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்மளுக்கு வராது. பட் இதுல நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அதிகமா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிடணும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வேகன்சி ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயும் நம்மளுக்கு வந்துட்டு 2 எக்ஸாம் இருந்துச்சு, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஸோ அதுல வந்துட்டு கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ எல்லாமே சேம் சிலபஸ் இருக்கிறதுனால ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா கிளிக் ஆகும். ஸோ வேற எதுவும் உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ.